ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பூஜா. இது நம்ம வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் என்ன சொல்ல போகிறார். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மூவி ரிக்ரியேஷன்ஸ் பண்ண போறோம். அதுக்கான ஒரு 2 பெஸ்ட் டயலாக் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அத ஃபர்ஸ்ட் நான் என்ன டயலாக்ன்னு சொல்றேன். அத அப்படியே நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் ரீகிரியேட் பண்ணி காட்ட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிகில் மூவி தான். பேஷன்றது ஆம்பளைங்களுக்கு மட்டும் தானா? பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கவே கூடாதா? பொண்டாட்டிக்கு பூ புடவை நகை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் புருஷனோட கடமை நீங்க நினைச்சா ஐம் so சாரி சார். அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறது தான் உண்மையான புருஷனுக்கு அழகு. ஸோ செகண்ட் டயலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட மட்டும் தெரியக்கூடாது, அடம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற இடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நீ சொன்ன மாதிரி என்ன ஓசி ரயில்ல கூட்டிட்டு போகணும். அது பண்ணாம கால் எடுத்து வச்ச. காலு ரெண்டையும் உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஸோ இந்த மூவி டயலாகை தான் நம்ம ஃபாலோவர்ஸ் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ண போறாங்க. பேஷன்றது என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, பொம்பளைங்களுக்கு இருக்க கூடாதா? ஐயோ பேஷன்றது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, பொம்பளைங்களுக்கு இருக்க கூடாதா? டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிங்கமா இருக்குடா. ஒரு புருஷன்றது பூ புடவை நகை வாங்கி கொடுக்கறதுல மட்டும் இல்ல, வாட் டு யூ மீன்? அவளோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறதுல தான் இருக்கு.